ஹாய் எவ்ரிவன். நாம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சகல போட்டி பரீட்சையிலையும் இப்படியான சில படக்கேள்விகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இறுதியாக கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற MSO பரீட்சையிலையும் கூட ஒரு வித்தியாசமான இதே அமைப்பில் ஒரு வித்தியாசமான டைப்பில் கேள்வி பகுதிகள் இடம்பெற்றது. இப்போ இந்த காணொளி ஊடாக உங்களுக்கு அடுத்தடுத்த காணொளி வீடியோ ஊடாக இந்த பேசிக்கில் இருந்து அடிப்படையிலிருந்து தான் இந்த நெய்யறி சம்பந்தமான பயிற்சிகள் என்று சொல்லப்படும். இது அடிப்படையிலிருந்து அந்த ஒவ்வொரு டைப்பாக ஒவ்வொரு வகையாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் இது சமர்ப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் முதலாவது வகையை பற்றி தான் இந்த நெய்யறி சம்பந்தமான பயிற்சிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த கேள்வியில் உங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், இப்போ நிறையாக பாருங்க, எத்தனை சதுர பெட்டி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 நிறையாக 9, நிரலாக 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 தர 9 என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சதுர பெட்டிக்குள்ள சில பெருமானங்கள் தரப்படுகின்றது. இதில் எந்தவித கூற்றும் உங்களுக்கு தராமல் கேள்வி என்னென்னு சொன்னால் ABCDயினுடைய பெருமானத்தை கேட்டுக்கொள்கிறான். அப்போ தெரிந்த மாணவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணி விடையை எழுதி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளையாங்கிறத கரெக்ஷன் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியான ஒரு அமைப்பில் கேள்விகள் வரும்போது இதை எந்த முறை ஊடாக செய்வதென்றா தெளிவாக பாருங்கடா. ஒரு நிறையாக அல்லது நிரலாக பார்க்கும்போது மொத்தமாக தரப்பட்ட பெருமானத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ இதை நீங்கள் நிறையாக இருக்கும்போது 2 தெரியா கணியம் B மற்றும் C காணப்படுகின்றது. அப்போ இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் எந்தவித தெரியா கணியமும் இல்லை. அப்போ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நிரலாக பார்க்கும்போது இந்த 3வது நிரலாக இருக்கக்கூடிய லைன் எடுத்துக்கொள்ள முடியும். 2வது லைன் எடுத்துக்கொள்ள முடியாது, நிரல் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் தெரியா கணியம் A இருக்கு. அல்லது 1வது நிரலை நீங்கள் பார்த்தாலும் பூரணமான பெருமானம் தரப்பட்டவையாக இருக்கு. அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நிறையோ நிரலோ அப்போ பூரணமாக தரப்பட்ட அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அல்லது கிடையாக இருக்கிற இந்த கூட்டத்தையும் பார்க்கலாம், அல்லது 1வது நிரலையும் பார்க்கலாம், அல்லது 3வது நிரலை பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பெருமானத்தை பாருங்க. 3 வருது, 5 வருது, அங்கே 7 9. இதை தவிர வேறு எந்த இலக்கமும் இந்த பெட்டிக்குள்ள பெருமானமாக இல்லைங்கிறத முதல் நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் கிடையாகவோ அல்லது நிரலாகவோ பார்க்கும்போது இந்த 3 என்ற இலக்கமும் 5 என்ற இலக்கமும் 7 என்ற இலக்கமும் 9 என்ற இலக்கமும் தான் காணப்படுகின்றது. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளணும். 3 என்கிறது இந்த சதுர பெட்டிக்குள்ள 9 தடவை வரும். காரணம் 9 தர 9 என்ற அட்டவணை என்பதனால 3 9 தடவையும் 9 தடவையும் 5 9 தடவை 7 9 தடவை 9 9 தடவை என்றவாறு இந்த அட்டவணை செய்யப்படும், நிரப்பிக் கொள்ளப்படும். ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய A மற்றும் B C D என்ற ஆங்கில எழுத்தில் தரப்படக்கூடிய இடத்துல என்ன பெருமானம் என்ன இலக்கம் வரும் என்பதுதான் கேள்வி. அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு நிரலாக பாருங்க. நிரலாக அல்லது நிறையாக நீங்கள் எந்த லைனையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நிரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த A வார கூட்டத்தை பார்க்கும்போது 3 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அப்போ வராத பெருமானம் எது என்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ A என்ற இடத்துல 7 என்ற பெருமானம் வரும். அப்போ Aயினுடைய பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 7. நீங்கள் கிடையாக பார்த்தாலும் அதே விட தான் வரும், வித்தியாசமான விட வராது. அப்போ நீங்கள் அதை கிடையாகவும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளும் போது பாருங்க, 3 வந்திருக்கு, 5 9 வந்திருக்கு. அப்போ இந்த இலக்கம் மாத்திரம்தான் வர வேண்டும் என்கிறத முதல் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இதில் இடம்பெறாத பெருமானம் 7 ஆக இருக்கும்.
நிறையாகவோ அல்லது நிரலாகவோ பார்க்கும்போது ஏயின் பெருமானம் 7 என்று கிடைக்கும். அடுத்து நம்ம பியை கண்டுபிடிக்கணுமெண்டா இப்போ நீங்கள் இந்த லைன் இந்த கிடையாக நிறையாக பார்க்கும்போது 2 தெரியா கணியம் வருது. அப்போ இதை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, பியோ அல்லது சியோ கண்டுபிடிக்க முடியாது, நிறைய வைத்து கொண்டு. அப்போ இதில் நிரலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு நிரலை பார்க்கும்போது 7 இருக்கு, 3 இருக்கு, 9 இருக்கு என்று சொன்னால் அதில் இல்லாத பெருமானத்தை பார்த்தீங்கன்னா பியினுடைய பெருமானம் கிடைக்கும். 3, 7, 9 வந்தால் பிக்கு என்ன பெருமானம் வரும், 5 வரும். 5 வரும். அப்போ பியினுடைய பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே கிடையாக நிறையாக பார்க்கும்போது 7 இருக்கு, பிக்கு கண்டுபிடித்தின 5, அங்கால 3 இருக்கு. அப்போ சி இருக்கிற இடத்துல வரக்கூடிய பெருமானத்தை பாருங்க, 3 வந்துட்டு 7 வந்துட்டு 5 வந்துட்டு, அப்போ 9 வரல, சீனுடைய பெருமானம் 9 என்று வரும். அப்போ இறுதியாக டி என்ற நிரலை பார்க்கும்போது அல்லது நீங்கள் கிடையாகவும் பார்க்கலாம், நிரலாக பார்த்தாலும் சேம் ஆன்சராக வரும். பாருங்க, இங்கே 9 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்குன்னு சொன்னால் டி இருக்கிற இடத்துல 3 வரல, அப்போ 3 வரும். அப்போ நீங்கள் கிடையாக பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பாருங்க. 5 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, 3 வரல. அப்போ டியினுடைய பெருமானம் 3 என்று கிடைக்கும். இது ஒரு சாதாரண பேசிக் விடயம்ங்கிறதால மிச்ச இலகுவாக இருக்கும். சில நேரம் 1 தொடக்கம் 9 வரையான இலக்கம் அல்லது 0 தொடக்கம் 9 வரையான இலக்கத்தை மாத்திரம்தான் ஒரு இலக்கம் ஒரு தடவை மாத்திரம் வர வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையிலையும் கேள்வி வரக்கூடியதாக இருக்கு. அப்போ இது நான் ஒவ்வொரு டைப்பாக விளங்கப்படுத்தப்படுறதால இந்த ஐக்யூ சம்பந்தமான இந்த பேசிக் அறிவு இல்லாதவர்களுக்கும் இது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அப்போ இந்த மட்டத்திலிருந்து நெய்யறி சம்பந்தமான அடுத்தடுத்த மட்டத்தில் வரக்கூடிய கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றேன். ஆகவே இந்த இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஷேர் பண்ணும்போது ஏனைய மாணவர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் 2வது டைப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம்.